ஹலோ ஆல் வெட்னஸ்டே ஈவினிங் போல் பீச்சுக்கு போகலான்னு சொல்லிட்டு கிளம்பியிருந்தோம். அதுக்கு முன்னாடி போட்டிருந்த ஜுவல்லாம் வீட்டிலே கழட்டி வச்சுட்டு போயிருந்தேன். ஏன்னா ஃபுல்லாக நனைகிற பிளானோட தான் இன்றைக்கி வந்து கிளம்பியிருந்தேன். ஸோ ஈஸியாக காயிற மாதிரி ட்ரெஸ் எல்லாம் போட்டுட்டு ஜுவல்லாம் கழட்டி வச்சுட்டு போயிருந்தேன். ஸோ ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா பீச்சுக்கு போய் நனைச்சிட்டு வரேன்னு சொல்லிட்டு ஸ்லிப்பரு கொலுசெல்லாம் தொலைச்சிட்டு வந்திருக்கேன். தங்க விற்கிற வேலைக்கு தொலைச்சா வாங்கலாம் முடியாது. ஸோ அதனால் சேஃபாக வீட்டிலே இருக்கட்டும்னு சொல்லிட்டு கிளம்பி போயிருந்தேன். நாங்கள் போனால் நான் பார்த்தீங்கன்னா தண்ணியிலே நனையில, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். அங்கே போனது பார்த்தீங்கன்னா பாப்பா வந்து அந்த பிளே ஏரியாவை பார்த்ததும் செம்ம ஹாப்பி ஆகிட்டா. ஏன்னா அவளுக்கு பிடிச்ச ஃபேவரட்டான ஸ்லைட் அங்கே இருந்துச்சு. ஃபர்ஸ்ட்லாம் பாப்பாவுக்கு ஸ்லைட் விளையாடும்போது பக்கத்தில் யாருனா இருந்துட்டே இருப்போம். இப்போ எல்லாரும் தள்ளி போக சொல்லிட்டு அவ மட்டும் விளையாட ஸ்டார்ட் பண்ணிட்டா. ஸோ இதுலேயே வந்து டைம் எங்களுக்கு போயிருச்சு. பாப்பா விளையாடுறத பார்த்துட்டு அப்படியே உட்காந்துட்டோம். கடலுக்கு ஒரு 5 மினிட்ஸ் மட்டும் போயிருப்போம். காலை மட்டும் நினச்சிட்டு அங்கே வந்துட்டோம். வந்ததும் பார்த்தீங்கன்னா சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மீன், அதுக்கப்புறம் ஃப்ரைட் ரைஸ், நூடுல்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு புடி பீச்லேயே பிடிச்சிட்டு அங்கேருந்து கிளம்பியாச்சு. ஸோ இன்னைக்கு வந்து எங்களோட டே ரொம்ப சூப்பராக போச்சு. ஸோ ஹஸ்பண்ட் பார்த்தீங்கன்னா நாங்கள் கிளம்பும் போது வரவே இல்லை. அண்ட் சாப்பிட போகிறோன்னு சொன்னதும் வண்டி எடுத்துகிட்டு வந்துட்டாரு. நாங்கள் சாப்பிட்டு முடிச்சதும் அப்படியே ஒன்றா வந்துட்டோம். நாங்கள் ஆட்டோவில் வந்து ஹஸ்பண்ட் பைக்கில் வந்துட்டு இருந்தாங்க. நம்ம பீச் இப்போல்லாம் ரொம்ப சூப்பராகவே இருக்குது. இனி பாப்பா எப்போ ஸ்லைட் கேட்டாலும் பீச்சுக்கே கூட்டிகிட்டு வரலான்னு சொல்லிட்டு பிளானை போட்டாச்சு. வீடியோ பிடிச்சி லைக் பண்ணுங்க. பாய்.